வணக்கம் நண்பா. மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ஊரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்க ஊரு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்க கண்டிப்பா லைக் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா அந்த போஸ்ட் என்ன அப்படிங்கிறத பாத்துருங்க. ஸோ நான் இப்ப இந்த வீடியோல என்னோட ஊர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ என்னோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தூர். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஊர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் மாரி சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஸோ எங்க ஊரை பத்தி நான் இன்னைக்கு ஏன் பேச போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க ஊர்ல இருக்கிற ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊரு தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல எங்க ஊரை பத்தி சில முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில தகவல்கள் எங்க உள்ளூருக்கு முக்கியமானதா இருக்கலாம். ஸோ சில தகவல்கள் இந்தியாவுக்கே முக்கியமானதா இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது சம்பந்தமா ஒரு முக்கியமான தகவலும், அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல இருக்கிற முக்கியமான இடங்களை பத்தியும் நான் இந்த வீடியோல பேச போறேன். ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க ஊருக்கு காந்தி வந்திருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ சாத்தூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தூர் அப்படிங்கிறது ஒரு தொகுதி. ஸோ ஒரு நகராட்சி. ஸோ அங்க காந்தியடிகள் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ எங்க ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாலே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூஃபா நான் காட்ட போறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாத்தூரோட ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சாத்தூரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டா 28/3/1919 அன்னைக்கு நம்மளோட காந்தியடிகள் வந்திருக்காரு. ஸோ இறங்கியிருக்காரு. ஸோ அதனால சாத்தூருக்கு காந்தியடிகள் வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ எனக்கு மட்டுமல்ல, இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவும், சாத்தூர் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள சில இடங்கள்லையும் அதாவது பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆனா வெளியில இருக்கிற கல்வெட்டு முக்கியமான ஒரு கல்வெட்டா பார்க்கப்படுது. ஸோ இது எங்க ஊருக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு பெருமையா நான் பார்க்கிறேன். ஓகேவா, இதை நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. பட் நீங்க சாத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நோட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுது. ஸோ ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்குமே இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் கண்டிப்பா தெரியும். ஸோ இது தெரியாம யாருமே இருக்க மாட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஸோ நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான ஈஸியான வழியை நான் சொல்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட சேனலை மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோவிலுக்கு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த கோவில் அவ்வளவு ஒரு ஃபேமஸான கோவில். ஸோ நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வழியை நான் சொல்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவோட கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு இந்த மாதிரி நான் வழி தெரியணும் அப்படிங்கிற மெசேஜ் கூட போட்டுங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான வழியை நான் ஃபோன் பண்ணி கூட சொல்றேன். ஓகேவா, உங்களுக்கு சிரமமே கிடையாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்றேன். ஓகேவா. ஓகே, இந்த கோயில் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான கோவில். ஸோ சாத்தூர்ல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவாங்க. ஸோ இங்க இருக்கிற மாரியம்மன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான டெம்பிள். ஸோ இது ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சாத்தூர்ல இருக்கிற முக்கியமான ஒரு சுற்றுலா தலம். ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாத்தூர்ல கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, விருதுநகருக்கு ஈஸியா போகலாம், அருப்புக்கோட்டைக்கு ஈஸியா போகலாம், சிவகாசி ஈஸியா போகலாம், திருநெல்வேலிக்கு ஈஸியா போகலாம், தூத்துக்குடிக்கு ஈஸியா போகலாம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான நகரங்களை ஈஸியா கனெக்ட் பண்றதுனால சாத்தூர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவகாசி விருதுநகர்ல இருக்கிற மிகப்பெரிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சிவகாசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது மாநகராட்சி. ஸோ ஆனா அங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு சின்னதுன்னு சொல்லலாம். சின்னதுன்னு மட்டுமல்ல, அங்க சாத்தூர் அளவுக்கு ரயில் வருவது இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லொகேஷன்.
அதாவது சாத்தூரோட லொகேஷன் அப்படிங்கிறது மெயின்ல வந்து இருக்கு, அதாவது ஹைவே மெயின்ல இருக்கிறதுனால ரொம்பவுமே முக்கியமா வந்து பார்க்கப்படுது. பட் சிவகாசி அப்படிங்கிறது அவுட்டர்ல வர்றதுனால, அதாவது உள்பகுதியில வர்றதுனால அதோட லொகேஷன் அப்படிங்கிறது மாறுபட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சாத்தூருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால என்ன, சாத்தூர்ல ஒரு 10 ட்ரெயின் வருது அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு தான் போகணும். ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகாசியில இருந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறுவாங்க, பேசஞ்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி சுத்தி எல்லா ஊர்ல இருந்தையும் வந்து இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து ட்ரெயின் வந்து ஏறுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து மூணாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ நாலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற தொழில் வளம். ஸோ இங்க இருக்கிற தொழில் வளத்தை பத்தி சாத்தூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ என்ன தொழில் வளங்கள்லாம் இந்த சாத்தூர்ல வந்து இருந்தது அப்படின்னு நான் வந்து இப்ப அடுத்து வந்து பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிப், ஓகேவா? அதாவது நம்ம எல்லாருமே வந்து இங்க் பென் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே வந்து இங்க் பென் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இங்க் பென்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நிப். ஸோ இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டுல வந்து உங்களோட சாத்தூர்ல தான் இந்த நிப்பை வந்து அதிகமா வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பட் இந்த நிப்பு இப்ப வந்து படுத்துருச்சு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு 3 ரூபா லெட்டர் 4 ரூபா லெட்டர் வந்து பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனா வந்து பார்க்கப்படுது. ஸோ ரெண்டாவது என்ன தொழில் வளம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டங் கிளீனர். ஸோ இன்னமும் டங் கிளீனர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் டங் கிளீனர். ஸோ இப்போ வந்து பிளாஸ்டிக்ல நிறைய டங் கிளீனர் வந்ததுனால, அதாவது நம்ம வந்து பிரஷ்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ அதனாலையும் இங்க இருக்கிற இந்த தொழில் வளம் வந்து படுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு தொழில் வளமா வந்து இருந்தது. ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பெட்டி. ஸோ இப்பவும் தீப்பெட்டி வந்து சாத்தூர்ல முக்கியமா வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ சிவகாசியிலும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரத்துல தீக்குச்சி வந்து இல்லை. அதுக்கு பிறகு மெழுகு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால மரத்தீப்பெட்டி அப்படிங்கிறது அழிஞ்சு போன ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து மூணாவது சாத்தூர்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு தொழில் வளமா வந்து பார்க்கப்படுது. நாலாவது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹேர் கிளிப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சவுண்ட் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த கிளிப் வந்து அடி வாங்கிருச்சு. அந்த தொழில் வந்து அடி வாங்கிருச்சு. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பர் பேண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எல்லாருமே வந்து ரப்பர் பேண்ட் தான் வந்து யூஸ் பண்றதுனால ஸோ இந்த தொழில் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ இன்னொரு தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்கிரீமோட குச்சி. ஸோ ஐஸ்கிரீமோட குச்சியும் இங்க வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க சாத்தூர்ல. பட் இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்ததுனால ஐஸ்கிரீமோட குச்சியை வந்து உற்பத்தி பண்றதை நிறுத்தி அந்த தொழிலும் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ இது வந்து ஒரு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியானால ஸோ இங்க வந்து ஜாதிய மோதல்கள் அப்படிங்கிறதும் அதிகமா இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் இங்க இருக்கிற தொழில் வளம் அப்படிங்கிறது படுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா வந்து இருந்திருக்கு. ஸோ எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, சாத்தூர் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். பட் இப்ப அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து சாத்தூர்ல வந்து நடக்கிறது இல்லை. ஓரளவு மக்கள் எல்லாருமே வந்து படிச்சு திருத்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது வந்து எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கே இத்தனை தொழில் இருந்ததா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிவகாசியோ அல்லது விருதுநகரோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சாத்தூர்ல, ஓகேவா, சாத்தூர்ல தான் தமிழ்நாட்டிலேயே வந்து முதல்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை வந்து யாரு ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முன்னாள் முதல்வர், ஓகேவா, முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஆரம்பிச்ச ஒரு திட்டம் தான் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே வந்து ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட். ஸோ தமிழ்நாட்டிலே வந்து நம்மளோட சாத்தூர்ல தான் முதல்ல வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சாத்தூர்ல வந்து இருக்கு.